இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம எந்த வேகன்சி வீடியோ பார்க்க போகிறோம்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 545க்கான வேகன்சியாக தான் நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஒரே ஒரு டாப்பிக்கில் மாத்திரம்தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், சுருக்கமாக எல்பிஓன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 545 வேகன்சி. டோட்டலாக உங்களோட சேல்ரி அப்படின்றது 85,920 இருக்கும். இந்த 85,920 இல்லாமல் வேறு என்னென்ன அலவன்ஸ், வேறு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது, டிஏ இருக்குது, லீஸ் அகாமடேஷன் இருக்குது, லீவ் ஃபேர் கன்செஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த போஸ்டிங்க்கு உண்டு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 20th ஜூலை 2026. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 9th ஆகஸ்ட் 2026. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து ஆகஸ்ட்லேயோ இல்லை செப்டம்பர் 2026லேயோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு வந்து அந்த ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட் வந்து அந்த வீக்லேயே இருக்கும் எக்ஸாம், இல்லைனா அதுக்கு அடுத்த மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 545 வேகன்சியும் ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி அப்படின்றதுனால எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான சார்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி அப்படின்றதுனால நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ்நாடு அப்படின்ற போது தமிழில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆந்திரா அப்படின்னும் போது தெலுங்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து ஆந்திர பிரதேஷை பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி ஓப்பன் ஆயிருக்கு. குஜராத்துக்கு 77 வேகன்சி ஓப்பன் ஆயிருக்கு. கர்நாடகாவுக்கு 78 வேகன்சி, மகாராஷ்டிராவுக்கு 67 வேகன்சி, தெலுங்கானாவுக்கு 41 வேகன்சி, தமிழ்நாடுக்கு 51 வேகன்சி, வெஸ்ட் பெங்காலுக்கு 80, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 9, லடாக்குக்கு 2, அருணாச்சல் பிரதேஷ்க்கு 4 வேகன்சி, அசாமுக்கு 85 வேகன்சி, மணிப்பூருக்கு 6 வேகன்சி, மேகாலயாவுக்கு 8 வேகன்சி, மிசோரமுக்கு 5 வேகன்சி, நாகாலாந்துக்கு 5, சிக்கிம்க்கு 5, திரிபுராக்கு 18. ஸோ இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்க வேகன்சி. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான வேகன்சி கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸும் இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 51 வேகன்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 13 ஒதுக்கியிருக்காங்க, எஸ்டிக்கு 7 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க, ஓபிசிக்கு 0. அந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்றத சொல்ல நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து கேட்டகரி வைஸ் ஒதுக்கீடு மாத்திரம்தான் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 9 சொல்லியிருக்காங்க. அதே இடபிள்யூஎஸ்க்கு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 9 வேகன்சி, அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 22. இதில் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அன்ரிசர்வ்டு வேகன்சிக்கு போட்டி போடலாம். ஸோ ஓபிஎஸ்க்கு கேட்டகரி வைஸ் ஒதுக்கீடு தான் இல்லை தவிர ஓபிசியை அப்ளை பண்ண வேணாம்னு சொல்ல. ஸோ நீங்கள் அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்லேருந்து நீங்கள் அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம்தான் போடணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்துட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாத்தையுமே பார்த்துருங்க. முக்கியமாக அந்த லோக்கல் லாங்குவேஜ், அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 20 வயசு மினிமம், மேக்ஸிமம் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் கிராஜுவேஷன் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ வேலிட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கிளரிக்கல் இல்லை ஆஃபீஸர் கேடரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். பேங்கிங், ரூரல் பேங்க் ஆர் அதுக்கு ரிலேட்டட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும்
எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம். அதே மாதிரி 1984 இயர்ஸில் அஃபெக்ட் ஆன அந்த பர்சன்ஸ்க்கு 5 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்ற போது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அதில் மெரிட்டில் வரவங்களுக்கு ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனிங்கில் தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறது, அது வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸாக பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ இதில் இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நீங்கள் ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கிறதுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, அதாவது தமிழை வந்து லாங்குவேஜாக எடுத்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் டிகிரி கூட அந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட் எல்லாம் அட்டாச் ஆயிருந்தால் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து வைக்கப்படாது. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டு 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க ஒரு கேண்டிடேட் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இதை தவிர ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ஸோ உங்களோட செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னும் போது ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 25 கொஷின் வரும், 25 மார்க்குக்கு. டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரட்டேஷனில் 25 கொஸ்டின் 25 மார்க்குக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின் 25 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஷின் 25 மார்க்கு. ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின் வரும், 50 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான் அவங்க வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்டில் மட்டும்தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் 10th 12th வரைக்கும் படிக்கல அப்படின்னா மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். இதில் குவாலிஃபை ஆனால் தான் இவங்க வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கே போவாங்க. இன்கேஸ் உங்களுடைய மார்க் ஷீட்டில் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு இருக்காது, இல்லாதவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் அவங்க லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இன்டர்வியூவே உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர எக்ஸாமினேஷன் சென்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னும் போது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விருதுநகர், திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க சென்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு எது ரொம்ப பக்கமாக இருக்குது அவங்க சொல்லியிருக்க இடத்துல இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதை தவிர வந்து ஸ்டேட் வைஸ் வந்து எல்லா ஊரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சென்டர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 59 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ், வெறும் போஸ்டல் சார்ஜ் மட்டும் தான். 50 ரூபா ஃபீஸும் 9 ரூபா ஜிஎஸ்டியும். இதை தவிர இந்த கேட்டகரியை தவிர மீதி யாராக இருந்தாலும் 1000 ருபீஸ் ஃபீஸும் 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து 1180 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 20th ஜூலை ஓப்பன் ஆயிடுச்சு. 9th ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதோட வெப்சைட் அப்படின்றது இங்கே கொடுத்தது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ணவே வேண்டாம். ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் நீங்கள் கையில் டிகிரி வச்சுருக்கணும். டிகிரி இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், டிகிரி எல்லாம் இன்னும் வரல, மார்க் ஷீட் வரல அப்படின்றவங்க அப்ளை பண்ணாதீங்க. அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏஜாக இருக்கட்டும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கட் ஆஃப் டேட் வந்து 9th ஆகஸ்ட் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா அவங்க கேட்டிருக்க எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது தவிர உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாம், உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணணும், எத்தனை எம்பியில் அந்த ஸ்கேன் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் வீடியோவுக்கு எடுத்துகிட்டு வரல. ஏன் அப்படின்னா வீடியோ லென்த்து ஜாஸ்தியாகும். சின்ன குழந்தைங்க ஒரு கிராஜுவேஷன் படித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் அப்ளை பண்ண போகிற மாதிரி இருந்தால் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள், அது போதும்.
இங்கே கொடுத்துருக்கிறது பேங்க்கோட அஃபிஷியல் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அவங்களோட கரியர் பேஜுக்கு போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் படிக்கலாம். இல்லை நான் கீழே கொடுத்துருக்குற இந்த லிங்க்கு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் தான். இதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் நோட்டிஃபிகேஷன் நேராக போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.